A5 ஏப்ரல் 29 மினி விலாக் பார்க்கலாமா வாங்க. காலையில் எழுந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு பால் காய்ச்சி வச்சாச்சு. அப்புறம் நான் நைட்டே கருப்பு திராட்சையும் வெந்தயம் ஊற வச்சுருந்தேன். கருப்பு திராட்சை ஃபஸ்ட்டு குடிச்சிட்டேன், இனிப்பா ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு. செகண்டு வெந்தயம் குடித்தேன். வெந்தயம் ரொம்ப கசப்பாக இருந்துச்சு, ஏன்னா நான் தண்ணியில் கொதிக்க வச்சு தான் குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ அப்படியே குடிக்கும்போது கொஞ்சம் கசப்பாக இருந்துச்சு. அப்புறம் பாப்பா இருந்துச்சு, அம்மா கிட்ட கொஞ்சம் நேரம் இருந்தால் அதுக்குள்ளே நான் வெளியே ஃபுல்லாக லைசால் ஊற்றிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி விட்டுட்டேன். எப்பயுமே ரெகுலராக மதியம் நாங்கள் கழுவி விட்டுருவோம். காலையில் வந்து சும்மா மாப் போட்டு விடுவோம், கூட்டிட்டு மாப் போட்டு விட்டுருவோம். சரி, அதனால அதெல்லாம் நான் வீடியோவில் போடுறது இல்லை. கொஞ்சம் வெளியே சுத்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஏன்னா பாப்பா இருக்கா, நாய்க்குட்டிங்க இருக்குது, அதனால கொஞ்சம் க்ளீனாக தான் வச்சுக்குவோம். அப்புறம் ஹஸ்பண்டுக்கு பிளாக் டீ கொடுத்துட்டு வெண்பொங்கலுக்கு ரெடி பண்ணியாச்சு. டக்கு டக்குன்னு வெண்பொங்கலுக்கு வச்சு விட்டுட்டு காலையிலத்துக்கு என்ன செய்யறதுனே தெரியல. சரி, வெண்பொங்கல் வைக்கலான்னு ஐடியா வந்தனால தான் வெண்பொங்கல் வச்சாச்சு. டிஃபன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி விசில் அடுப்பில் வச்சு விட்டோன்னே ஒரு பக்கம் தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் பாப்பா எந்திரிச்சு அப்படியே எந்திரிச்சிட்டனால பால் ஆற்றி கொடுத்துட்டு நானும் 3 பேரிச்சம்பழம் போட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டேன். குடிச்ச பிறகு ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே ரெடி ஆயிட்டாங்க. அப்போ உடனே சரி குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா சாப்பாடெல்லாம் வெந்துருந்துச்சு. அப்புறம் நெய் ஊற்றி கிண்டி வச்சுட்டேன். அப்புறம் அவங்க வந்தோடனே அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு. வெண்பொங்கல் போட்டு கொடுத்தோன்னே அவங்க சாப்பிட்டுட்டு ஒர்க்குக்கு கிளம்பி போயிட்டாங்க. 8:30ங்கும் போது நம்ம சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கணும், ஏன்னா அவங்களுக்கு 8:30க்கு மேலே அவங்க சாப்பிடாம போயிடுவாங்க டைம் ஆயிடுச்சுன்னா. எல்லாரும் வீட்லையும் இதே மாதிரி ஒரு சேம் ப்ராப்ளம் இருக்கும், டைம் ஆயிடுச்சுன்னா சாப்பிடாம போயிடுவாங்க. அப்புறம் இருக்கிற பாத்திரம்லாம் டக்கு டக்குன்னு கழுவி வச்சுட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. அவளுக்கும் இன்னைக்கு வெண்பொங்கல் தான் கொடுத்தேன். காலையில் வெண்பொங்கல் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு வெண்பொங்கலே கொடுத்தாச்சு. மதியத்துக்கு கீரை அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதனால பருப்பு போட்டு கீரை சாம்பார் வச்சிடலான்னு ரெடி பண்ணியாச்சு. மதியத்துக்கு சாப்பாடு கீரை குழம்பு வச்சுட்டு தயிர் தாளிச்சிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுட்டோம். மதியம் இதுதான் எங்களோட லஞ்சு. நாங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைலேருந்து பெரிய பிள்ளைங்க வரை எல்லாருமே கீரை நல்லா சேர்த்திக்குவோம். தன்யாக்குமே கீரை நல்லாவே சேர்த்திக்குவோம், நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்புறம் ஈவினிங் டியூஷன் முடிஞ்சுட்டு குட்டு நானும் தன்யாவும் கொஞ்சம் நேரம் விளையாட்டு நைட்டு சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் வச்சு சாப்பிட்டு தூங்கிட்டோம். தேங்க்யூ.